அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே 2 பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருந்தது. ஆனால் அதனை நாம் போர்ப்படை விமானங்கள் மூலமாக செய்யவில்லை, ஆகாஷ் வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக அவற்றை மேற்கொண்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் சிதறி கிடைக்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய சிறிய ரக போர் விமானங்கள் இந்தியாவுடைய வான்பரப்பிற்கு அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறது. அவற்றை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக நாம் அளித்திருக்கிறோம். ஆகாஷ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகாஷ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரா என்ற ரேடார் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரேடார் துல்லியமாக கணிக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் எந்த பக்கம் இருந்தும் அந்த இலக்குகள் வந்தாலும் அவற்றை துல்லியமாக ராஜேந்திராவால் தாக்க முடியும். அதாவது 360 என்று சொல்வார்கள். 360 வகையிலே அவற்றினுடைய அந்த ஏவுகணையுடைய டைரக்ஷனை மாற்றி நம்மால் அளிக்க முடியும். விரைந்தும் நம் தாக்குதலை நடத்தவும் முடியும். அதாவது அந்த போர் விமானம் வான்பரப்பிற்கு வந்துவிட்டது என்று தெரிந்தால் அது தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாகவே அதனை அனுப்பி வேண்டும். தாக்குதல் நடத்தினால் நமக்கு சேதம் அதிகமாகும். அந்த தற்போது தடுத்து நிறுத்தியிருக்கிறது. போர் விமானங்களை கூட சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக செயல்பட்டு வருவதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இந்தியாவை அழைக்க முயற்சி செய்த ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் ஏற்படுத்த முயற்சி செய்த ஜம்மு காஷ்மீரில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த எல்ஓசி பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்களுடைய நிலையை தக்கமும் அளித்திருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் போர் விமானங்களையும் நாம் வீழ்த்தியிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் வான் தரப்பிற்குள் முதன்முறையாக 2 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.